Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரெண்டே பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பாத்துறலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஸ்வீட் பண்றதுக்காக நம்ம 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்திருக்க கப்லயே வந்துட்டு பாதி கப் அளவுக்கு நீங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க நிலக்கடலையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு அதை லேசா வறுத்துக்கலாங்க. லேசா வறுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து மேல இருக்க தோலெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா பிரிஞ்சு வந்துடும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட்டா இருக்குங்க உங்களுக்கு. நிலக்கடலை வறுபட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு நம்ம இது இனி ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க. இப்ப பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து இனி ஒரு பிளேட்ல சேர்த்துக்கலாம். இப்போ கையில லேசா வச்சு திருப்பினீங்கனாலே இந்த மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சு வந்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு இதை வந்து அடிச்சுக்கலாங்க. அடிக்கும் போது வந்து ரொம்பவே கவனமா இருந்துக்கலாங்க. ஏன்னா வந்துட்டு லைட்டா அடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் ஆயிரும். ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா வந்து இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க, கெட்டியாயிரும். அதனால வந்துட்டு லைட்டா ஓட்டினாலே போதும். நம்ம அது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்ப இன்னொரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்ல எடுத்திருக்கோமோ அதே கப்லயே 1/2 கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எல்லாம் வந்துட்டு நல்லா கொதிச்சிரட்டுங்க, சக்கரை தண்ணி. இப்ப பாருங்க சக்கரை கரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்ப பாருங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க நிலக்கடலை வந்து உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம முந்திரி கட்லி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே தான் வந்து இப்போ நம்ம கடலை கட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப வந்து 2 ஏலக்காயை பவுடர் பண்ணி உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இது கூட 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க, நல்லா வேகட்டும். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு பாத்திரத்துல ஒட்டாம நல்லா திரண்டு வரணுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க கரெக்டான பக்குவமா இருக்கும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பாத்திரத்துல பாருங்க ஒட்டாம வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு இதை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி பூரி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லைங்களா, அதுலயும் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்ப வந்து அப்படியே பீஸ் போட்டுடலாங்க. நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியா கட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இப்போ சைட்லயும் கட் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. பாருங்க ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்லயும் இது எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். இப்ப இதை எடுத்து கட் பண்ணி பாத்திரலாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.